ஒரு திட்டமிடுதல் அப்படின்னா நீங்கள் சும்மான லெட்டரில் வந்து மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயிலேருந்து மதுரை மேலூர் வரைக்கும் எங்களுக்கு மெட்ரோ கொடுங்க, இதான் ரோடு, இந்த இத்தனை வழி போகுது, இதில் இவ்வளோ பஸ்ஸு போகுது அப்படின்லாம் கேட்டிருக்க மாட்டாங்க. குருட்டாம்போக்குலாம் கேட்க மாட்டாங்க. சார் 15 மாதத்துக்கு முன்னாடி கொடுத்துருக்காங்க இந்த கொள்கைகள். அவங்களுக்கு ஏன் 15 மாதம் கழிச்சு இப்போ தான் தேர்தலுக்கு முன்னாடி ஏன் அதை சொல்கிறாங்க ஒரு குறைவா? அப்போ இந்த மேம்பாலம் கட்டுவதற்கு 120 கோடி ரூபாய் நாங்கள் ஒதுக்கிவிட்டோம், நீ கொடுத்தா தானே அவன் கட்டுவான். அதாவது ஃபோனில் பேசும்போது நம்ம என்ன வேணாலும் பேசிக்கலாம், ஒரு ரைட்டிங்காக கொடுக்கும்போது அது ரெக்கார்டு, அதில் வந்து 2 நிமிஷத்தில் போயிடலாங்க, எதுக்குங்க கோயம்புத்தூருக்கு மெட்ரோ, நாங்கள் சும்மா கேட்குறோம், இஷ்டப்பட்டா கொடுங்க அப்படின்னு ஒரு மாநில அரசு எழுதுவாங்களா? நம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் அரங்கத்தில் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் காதர் அவர்கள். அவர்கிட்ட இப்போது கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டம் நிராகரிக்கப்பட்டதை பற்றி பல கருத்துக்களை நம்ம பகிர்ந்துக்க போகிறோம். சார், உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கணும். கோவை மற்றும் மதுரை மெட்ரோ திட்டம் வந்து ஒன்றிய அரசு திட்டத்துக்கு ரத்து அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதனால் கோவை மற்றும் மதுரை மக்கள் வந்து பெரிய ஒரு கொந்தளிப்பில் இருக்காங்க. ஏன் மத்திய அரசு நமக்கு வந்து இந்த திட்டத்தை உபை பண்ணலை அப்படின்றதுல ரொம்ப ஒரு சங்கடமான ஒரு சூழல்லையும் இருக்காங்க. இப்போ அங்கே அரசியல் பண்ணும் அங்கே உள்ள மாவட்ட நிர்வாகிகள், பிஜேபி சார்ந்தவர்களாக இருக்கட்டும், அதை ஆதரிச்சிருக்கிற அதிமுக நிர்வாகிகள் யாருமே இதை பற்றி பெருசாக குரல் கொடுத்ததா தெரியல. பட் ஆனால் திமுக மட்டும் தொடர்ந்து அது அழுத்தம் கொடுத்துட்டே இருக்காங்க, கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அவங்க எழுதிய ஒரு கடிதத்தின் சாராம்சம் மூலிமா தான் இந்த இப்போதைக்கு அனுமதி இல்லை, அதுக்கான இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. பட் இது வந்து எப்படி நான் பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு அரசியலாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா கோயம்புத்தூர், மதுரை வந்து தமிழ்நாட்டில் உள்ள ஒரு முக்கியமான ஒரு பெருநகரங்கள். திருச்சி போல் அவங்களும் ஒரு மிகப்பெரிய ஒரு மாவட்டம். ஒரு இந்தியாவிலே மான்செஸ்டர் மாவட்டம்னா அது கோயம்புத்தூரை சொல்லுவாங்க. இது அதே மாதிரி தமிழ்நாட்டில் வந்து மிகப்பெரிய ஒரு கோயில் நகரம் அப்படின்னா அது மதுரையை சொல்லலாம். இப்படி 2 முக்கியமான மாவட்டங்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறது. அங்கே வந்து மெட்ரோ அப்படின்றது வந்து தேவையான ஒரு விஷயந்தான். இதை தான் தமிழக அரசு முன்னெடுத்திருக்காங்க. அப்போ சென்னை மட்டுமே இந்த மெட்ரோ முக்கியமான பல திட்டங்களை சென்னை மக்கள் மட்டுமே அனுபவிக்கிறாங்களே, மற்ற ஊர் மக்களுக்கு அது கிடையாதா அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் கிடைக்கணும், அவங்களுக்கும் வேணும். அதுக்கான முன்னெடுப்பு தான் கவர்மெண்ட் வந்து ஏற்கனவே தமிழக அரசு எடுத்திருக்காங்க. அது நீண்ட நாட்களாக அது கிடப்பிலேயே இருக்கிறதுனால இப்போ அதுக்கு அழுத்தம் கொடுத்து கேட்டிருக்காங்க. கேட்கும் பட்சத்தில் அவங்க அந்த மாதிரியான ஒரு ரிப்ளை மத்திய ஒன்றிய அரசுலேருந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு அதிர்ச்சியான சம்பவமாக தான் திமுக அரசும் பார்க்குறாங்க, மற்ற அந்த 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 மாவட்டங்களை சேர்ந்த மக்களும் அதை பார்க்குறாங்க. ஆனால் இதுக்கு அவங்க சொல்லியிருக்க ரீசன் வந்து 20 லட்சம் மக்கள் வந்து வாழக்கூடிய ஒரு மாவட்டத்துக்கு தான் இந்த மாதிரியான அங்கீகாரங்கள் கொடுப்போம் அப்படின்றாங்க. பட் அப்படி ஒரு சட்டத்திட்டங்கள் இருக்கா அப்படின்றது சரியா தெரியல. பட் அப்படியே இருந்தாலும் கூட மதுரையில் 20 லட்சம் பேர் தாராளமாக வசிக்கக்கூடிய ஊர் தான் கோயம்புத்தூரும் அதே தான். ஏன்னா ஒரு சர்வே பிரகாரம் 2011 வந்து எடுக்கும்போது 15 லட்சம் மக்கள் இருந்ததா ஒரு சர்வே சொல்லியிருக்காங்க. ஏன்னா மதுரையும் சரி இங்கே. அப்போ 2011 நீங்கள் எடுக்கும்போது 15 லட்சம் பேர் இருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட 14 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இந்த 14 ஆண்டுகளில் வருஷத்துக்கு 50,000 பேர்னாலே 7 லட்சம் பேர் ஆகிட்டோம். அப்போ ஆல்ரெடி 22 லட்சம் பேர் உங்களுக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய சூழல் இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இதை வந்து ஏன் இவங்க வந்து நிராகரிக்கணும் அப்படின்றது பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ சென்னையில் நடக்கிற மெட்ரோ ஆல்ரெடி இருந்து அரசால் துவக்கப்பட்டு வெற்றிகரமாக போயிட்டு இருக்கிற மெட்ரோ மற்றும் புதுசாக இப்போ மாதாவரம், பூந்தமல்லி, ஈசிஆர் பக்கம் இந்த மாதிரி ஆரம்பிச்சிருக்கிற மெட்ரோ திட்டங்களுக்கெல்லாம் நல்லபடியாக போயிட்டுருக்கு, முடியும் தருவாயில் இருக்குது. அதுக்கான ஃபண்டு கூட மத்திய அரசு தரலை, இவங்க கேட்டு தரல. அப்புறம் இவங்களே நாங்கள் அந்த ஃபண்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணி நாங்களே பண்ணிக்கிறோன்னு தமிழக அரசு அதை
பண்ணி இது முடிகிற தருவாயில் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கிற சூழலில் தமிழகத்தை ஒன்றிய அரசு புறக்கணிக்குதா அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. தேர்தல் வரும் நேரத்தில் இப்போ திமுக இந்த கோரிக்கையை வைக்கும்போது ஒருவேளை சரி கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் மெட்ரோ திட்டம் சரின்னு சொல்லிட்டாங்கன்னா இதை வந்து திமுக அரசு ஸ்கோர் பண்ணிடுமோ, அப்படி பிஜேபி அரசு நினைக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இவங்க உடனடியாக என்ன பண்ணுவாங்க பாருங்க, நாங்கள் வந்து கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் மெட்ரோ கொண்டு வந்துட்டோம், அப்போ எங்கள் ஆட்சியில் தான் இதுக்கான பூஜை போட போகிறோம், எங்கள் ஆட்சியில் தான் இந்த திட்டத்தையே கொண்டு வந்தோன்றதை அவங்க மாறுத்தட்டி சொல்லிக்கலாம். தேர்தல் அறிக்கையில் சமர்ப்பிச்சிடும். இப்போ வரும் தேர்தலையே அது பெரிய லெவலில் ஒரு ஸ்கோர் பண்ணுறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். இதை மனதில் வைத்து ஒன்றிய அரசு இப்போ ரத்து பண்ணிட்டு தேர்தல் நெருக்கத்தில், அதாவது இப்போ பிஜேபியுடைய தலைவர் நயினா நாகேந்திரன் கூட சொல்லியிருக்கிறாரு, நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்தோன்னு கொண்டு வருவோம் மதுரை மெட்ரோ வந்து 2026க்கு அப்புறம் தேர்தலுக்கு பின்பு கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது இது அரசியல் பெரிய ஒரு கேம் மாதிரி தான் தெரியுது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா தேர்தல் வரப்போகுது, இப்படி சொன்னால் திமுக வந்து ஓட்டு பேங்கிங் வந்து கோயம்புத்தூரில் பாதி போயிடுமோ, மதுரையில் போயிடுமோ அப்படின்னு நினச்சி இதை அவங்க அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் இதை அவாய்ட் பண்ணனாலேயே பிஜேபிக்கு இது வந்து பெரிய சர்க்கிள் தான். ஏன்னா இப்போ இவங்க தேர்தல் பிரச்சாரத்தில் பெருசாக சொல்லுவாங்க, பாருங்கள் நம்ம மதுரை மக்களுக்கும் கோயம்புத்தூர் மக்களுக்கும் நாங்கள் வந்து மெட்ரோ திட்டத்தை இவ்வளோ நாளாக கேட்டுக்கிட்டு இருக்கோம், இப்போ அவங்க ஒன்றிய அரசு நிராகரிச்சிருச்சு, பாருங்கள் உங்களை கைவிட்டாங்கன்னும் போது இது கூட மக்கள் மத்தியில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அதாவது இது பிஜேபிக்கு அகைன்ஸ்டாக போகலாம், அந்த கூட்டணிக்கு ஓட் பேங்கிங் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, திமுகவுக்கு சாதகமாகலாம். எது நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணால் அவங்களுக்கு சாதகமாகும்னு நினச்சி ஒன்றிய அரசு நிறுத்தினாங்களோ அதுவே இப்போ அவங்களுக்கு மைனஸாக போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. திமுகவுக்கே ஃபேவராக நடக்கிற மாதிரி. ஆமாம், இவங்க அந்த பிரச்சாரத்தில் சொல்லுவாங்க இல்லையா, நாங்கள் பாருங்க மதுரையில் போய் பிரச்சாரம் பண்ணும்போது முதல்வரும் அந்த கட்சியை சார்ந்த சொல்லுவாங்க இல்லையா, நாங்கள் பாருங்க உங்கள் ஊர் நம்ம ஊருக்கு கொண்டு வரலாம்னு நினச்சேன், மெட்ரோ வந்தால் சென்னை மாதிரி நீங்களும் நல்லா போயிட்டு வருவீங்கன்னு நினச்சேன், பட் வந்து ஒன்றிய அரசு ரத்து பண்ணின்னு சொல்லும்போது அந்த மக்கள் இது ஓப்பனாக எல்லா பேப்பர்லையும் தொலைக்காட்சிகளையும் வந்து செய்தி. அப்போ வந்து அவங்க என்ன யோசிப்பாங்க, பாரு இப்போ தமிழக அரசு கொண்டு வர நினச்சதை அவங்க தடுத்துட்டாங்க. கோயம்புத்தூர் வந்து அவங்களுடைய பெரிய பெல்ட்டு, பிஜேபியுடைய ஒரு பெரிய ஒரு ஓட் பேங்கிங் உள்ள ஒரு மாவட்டம். இப்போ அங்கேயும் சொல்லும் போது அவங்க யோசிப்பாங்கல்ல, என்னடா இது இங்கே பக்கத்துலேயே இருக்கிற கேரளாவில் இருக்குது, கொச்சியில் இருக்குது, எர்ணாகுளத்தில் இருக்குது மெட்ரோ, அப்போ மெட்ராஸ் மாதிரி இருக்கிற ஒரு மாவட்டம் கோயம்புத்தூர் பெரிய லெவலில் வணிக ரீதியாக பிஸ்னஸ் ஏரியா அது, மதுரையும் அதே மாதிரி தான் இருக்குது. இவங்க இந்த 20 லட்சம்னு காரணம் சொல்லி இதை பண்ணியிருந்தாங்கன்னா அது ஏற்றுக்கவே முடியாது. ஏன்னா வட மாநிலங்களில் 15 லட்சம் 20 லட்சம்க்குள்ள வசிக்கிற ஊர்களுக்கெல்லாம் மெட்ரோ திட்டங்கள் இருக்கு. அதாவது பிஜேபி ஆளும் மாநிலங்களில் சில சிட்டிகளுக்கு இந்த மெட்ரோ திட்டத்தை கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அது 20 லட்சம் வாய்ப்பு இல்லை, சில ஊர்கள்லாம் நினைவில் டக்குன்னு பேர் வரல, அந்த ஊருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. மத்திய பிரதேசம். ஆமாம், அப்போ அங்கெல்லாம் எதன் அடிப்படையில் நீங்கள் கொடுத்தீங்க? அப்போ நீங்கள் ஆள்றதா இருந்தால் 5 லட்சம் பேர் இருந்தால் கூட நீங்கள் திட்டத்தை ஓகேன்னு சொல்லிடுவீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இப்போ மக்கள் கேட்குறாங்க. இது வந்து தமிழ்நாட்டை புறக்கணிக்கப்பட்டதாக தான் நினைக்கிறேன். மதுரை மக்களையும் கோயம்புத்தூர் மக்களையும் பிஜேபி புறக்கணிக்குது அப்படின்றது தான் நான் எதன் பார்வையில் தான் அதை பார்க்குறேன். சிறப்பாக சொன்னீங்க சார். ஆனால் வந்து இப்போது திமுக தரப்புலேருந்து வைக்கப்பட்ட கோரிக்கைகளும் வந்து சில மாறுதல்களான கோரிக்கைகளும் இருக்குது, அதை நிறைவேற்ற முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த கோரிக்கைகள் பாஜக சொல்கிறதும் கரெக்டாக தானே சார் இருக்குது? என்ன மாதிரி கோரிக்கைகள் வச்சாங்கன்றது சொல்லியிருக்காங்களா? ஆமாங்க சார். மாறுதலாக இருக்குன்னா என்ன மாதிரி கோரிக்கைகள்? மெட்ரோ கேட்டிருக்காங்க, வேற என்ன கேட்டிருக்காங்க? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம மெட்ரோ வழியாக போகிறதுக்கும் சாலை வழியாக போகிறதுக்கும் அந்த டிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கும் அவங்க வந்து சரியான விளக்கம் அளிக்கலை. அதே மாதிரி சென்னையை கம்பேர் பண்ணும்போது மதுரையில் வந்து டிராஃபிக் அதிகமாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சார். இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட விளக்கத்திலே ஒரு தெளிவு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாஜக சொல்லியிருக்காங்க. பட் அது நியாயமாக தான் சார் படுது. யாருன்னா நயினா நாகேந்திரன் சொல்லியிருக்காங்க. ஆமாம் சார், பாஜக தலைவர் சொல்லியிருக்காங்க. அவங்க அது சொல்லதான் வேணும், சொல்லதான் செய்வாங்க. ஒரு திட்டமிடுதல் அப்படின்னா நீங்கள் சும்மான லெட்டரில் வந்து மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயிலேருந்து மதுரை மேலூர் வரைக்கும் எங்களுக்கு மெட்ரோ கொடுங்க, இதான் ரோடு, இந்த இத்தனை வழி போகுது, இதில் இவ்வளோ பஸ்ஸு போகுது அப்படின்லாம் கேட்டிருக்க மாட்டாங்க. அது ஒரு அதாவது ஒரு மேப்போட ஒரு ஸ்கெட்ச் போட்டு இங்கேருந்து இவ்வளோ இத்தனை கிலோமீட்டருக்கு இந்த மெட்ரோ வந்து உள்ளுக்குள்ளே போகும், சுரங்கப்பாதையில் இத்தனை கிலோமீட்டருக்கு மேலே போகும், இது எல்லாமே திட்ட வடிவமெல்லாம் க்ளீனாக போட்டு ஒரு ஸ்கெட்சோடு தான் கொடுத்துருப்பாங்க. குருட்டாம்போக்குலாம் கேட்க மாட்டாங்க. சார் 15 மாதத்துக்கு முன்னாடி கொடுத்துருக்காங்க இந்த கொள்கைகள். அவங்களுக்கு ஏன் 15 மாதம் கழிச்சு இப்போ தான் தேர்தலுக்கு முன்னாடி ஏன் அதை சொல்கிறாங்க ஒரு குறைவா? இல்லை, அவங்க 15 மாதமாக அதை வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க.
15 மாசமா வந்து ஒரு மாநில அரசு மத்திய அரசுக்கு அனுப்புது, எனக்கு இந்த திட்டத்துக்கு அனுமதி கொடுங்கன்னு அனுப்புதுன்னா அவங்க கிடப்பில் போடும்போது இவங்க லெட்டர் கொடுப்பாங்க, லெட்டர் அனுப்புவாங்க, கேட்பாங்க. அந்த அந்த துறை சார்ந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் அவங்க மூலியமாக கேட்டுகிட்டே இருப்பாங்க, இன்னும் இந்த திட்டத்துக்கு ஒன்றுமே சொல்லலை. இல்லை அது வந்து கவர்னர் மூலியமாக கையெழுத்தாகணும்னா அது இப்போ பார்த்தீங்கன்னா கோர்ட் இப்போ ஒரு ஆர்டர் பிடிச்சி கவர்னர் டிலே பண்ணக்கூடாதுன்னு. அந்த மாதிரி பாஜக ஆளாத மாநிலங்கள்லேருந்து வர எந்த கோரிக்கையும் உடனடியாக அவங்க செய்கிறது கிடையாது. நல்லா பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பக்கம் தெலுங்கானா எடுத்துக்கலாம், கர்நாடகா எடுத்துக்கலாம், தமிழ்நாடு எடுத்துக்கலாம், கேரளா எடுத்துக்கலாம், ராஜஸ்தான் எடுத்துக்கலாம். இதெல்லாம் அவங்க ஆளாத பஞ்சாப் இந்த மாதிரி மாநிலங்கள்லாம் அவங்க ஆளாத மாநிலங்கள்லேருந்து எந்த கோரிக்கைகள் வந்தாலும் அதை உடனடியாக செவிசாய்ப்பதே இல்லை. இன்னொன்று நல்லா எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம எஜுகேஷனுக்கு கேட்ட ஃபண்டு கூட அவங்க தரல தமிழ்நாட்டில். அதே மாதிரி 3ஆம் கட்டம் 4ஆம் கட்ட பணி இறுதிக்கட்ட பணி மெட்ரோ இதுக்கு வந்து இத்தனை ஆயிரம் கோடி விடுவிக்க சொல்லி கேட்கும்போது அவங்க ஃபண்டு இல்லைன்ட்டாங்க. தமிழக அரசு வந்து நாங்களே பார்த்துக்குறோம் நீங்கள் தர வேணாம் அப்படின்னு சொல்லி அவங்க இண்டிவிஜுவல் ஃபண்ட்லேருந்து அந்த வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ தற்போதைய செய்திப்படி ஹரியானா மத்திய அமைச்சர் மனோகர் லால் என்ன சொல்லியிருக்காருன்னா, மெட்ரோ ரயில் சென்னையோட 2வது திட்டத்துக்காக 63,000 கோடி வந்து நம்ம மாநில அரசு ஒதுக்கி இருக்கு. அதை பத்தி ஏன் திமுக பேசல, இதை மட்டும் ஏன் பேசுறாங்க? ஒதுக்கி இருக்கிறதுக்கும் கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நான் வந்து உங்களுக்கு 1 லட்ச ரூபா சம்பளம் தரேன் அப்படின்னு நான் சொல்லிடுறேன், நீங்க கேட்டுட்டே இருக்கீங்க சார் 1 லட்ச ரூபா தரேன், நீங்க சம்பளம் தரவே இல்லையா, 30,000 ரூபா தானே சார் கொடுத்தீங்க இந்த மாசம், 1 லட்ச ரூபா சொன்னீங்களே சார், உங்களுக்கு ஒதுக்கிட்டாங்க தரேன், இன்னும் எனக்கு வரல தரேன். அதுதான் காரணம். ஒதுக்குறதுக்கும் கொடுக்கறதுக்கும் உள்ள வித்தியாசம். 63,000 கோடி இந்த திட்டத்துக்கு முதல்ல ஒதுக்குவாங்க. இப்போ ஒரு பிரிட்ஜி கட்டணும் அப்படின்னா எவ்வளோப்பா இந்த பிரிட்ஜி கட்டணும்னு எஸ்டிமேட் கேட்கும்போது ஒரு இன்ஜினியர் சம்மந்தப்பட்ட அந்த நிறுவனம் சம்மந்தப்பட்ட சார் கொடுப்பாங்க சார் இந்த 150 கோடி ரூபா சார் இந்த நடைமுறைப்படுத்துதல். ஆமாம், அந்த ஃபண்டை ரிலீஸ் பண்ணுறது வேற. 150 கோடி சார், ஓகே 150 கோடி என்ன போட்டு ஒரு 120 கோடி ரூபா ஃபைனல் பண்ணு. அப்போ இந்த மேம்பாலம் கட்டுவதற்கு 120 கோடி ரூபாய் நாங்கள் ஒதுக்கி விட்டோம், நீ கொடுத்தா தானே அவன் கட்டுவான். சேம் அதுதான் அவர் மத்திய மந்திரி சொல்லியிருக்கிற விஷயம். 63,000 கோடி இந்த திட்டத்துக்குன்றத ஒரு போட்ட ஸ்டேட்மெண்ட்டு அவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்றத சொல்லணும்ல. இப்போ பணம் பத்தலன்னு தானே கேட்குறாங்க. அதுதான் நான் என்ன சொல்கிறேன்னா, அதாவது படிப்பறிவில் வந்து இப்போ இந்தியாவில் வந்து 2ஆம் இடத்துல தமிழகம் இருக்குது, கேரளாவுக்கு அடுத்து பர்சன்டேஜ் ஆஃப் ஏறிக்கிட்டே இருக்குது இப்போ. ஏன்னா இப்போ எல்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டோம் நிறையா. ஒரு காலத்தில் கம்மியாக இருந்த பர்சன்டேஜ் இப்போ அதிகமாகிட்டு இருக்குது. அப்போ கல்வியில் வந்து முன்னேறிக்கிட்டு வர மாநிலத்துக்கு நீங்கள் ஃபண்டு அதிகமாக கொடுப்பீங்களா, படிப்பே கம்மியாக இருக்கிற மாநிலத்துக்கு அதிகமாக கொடுப்பீங்களா? கம்மியாக இருக்கிற மாநிலத்துக்கு டெவலப் பண்ணுறதுக்கு கொடுக்கலாம், தப்பு இல்லை. பட் ஆனால் அதை டெவலப் பண்ணணும். ஆனால் நீங்கள் வந்து மத்திய பிரதேசம் அந்த பக்கம் பீகார் இந்த பக்கம்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்கச்சக்க ஃபண்டு எல்லாத்துக்குமே. நீ 500 கோடி கேட்டால் 1000 கோடி, நீங்கள் 1000 கோடி கேட்டால் 200 கோடி தான். நீங்கள் வந்து மாற்றான் மனப்பான்மையோட தான் இருக்கீங்க. இந்தியாவுக்குள்ளே தான் தமிழ்நாடு இருக்குது, நீங்கள் தான் எங்களுக்கு பிரதமர், நாங்கள் அதில் மாற்றுக்கிறதே இல்லை. ஆட்சிகள் மாறிக்கிட்டே இருக்கும், தலைமைப்புக்கு வேற ஆள் வருவான். இன்றைக்கி வந்து மோடி அவர்கள் இருக்கலாம், நாளைக்கு ராகுல் வரலாம், திரும்பி மோடி வரலாம், திரும்பி அமித்ஷா வரலாம். தமிழ்நாடு அதே தான். இன்று முதல்வராக மு.க. ஸ்டாலின் இருக்கலாம், நாளைக்கு திரும்பி எடப்பாடி வரலாம், திரும்பி மு.க. ஸ்டாலின் வரலாம். இது வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். இந்த தேர்தல் நெருங்க இந்த மாதிரி திட்டங்கள் ரத்து செய்வதும், தேர்தல் நெருக்கத்தில் திரும்பி இதை நாங்கள் கொடுக்குறேன்னு சொல்கிறதும், இதெல்லாம் ஒரு அரசியலில் ஒரு மிகப்பெரிய கேம், விளையாட்டு. இதுக்கு வந்து யாரானா மக்கள் தான் பலிகடா. அதான் சார், இப்போ நீங்கள் சொன்னீங்க 2011ஆம் ஆண்டு இந்த மக்கள் தொகை கடைசியாக எடுக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு. அப்போவே பார்த்தீங்கன்னா மதுரை கோவையில் இந்த 15 லட்சம் மக்கள் தொகை வந்துட்டாங்கன்னு சொல்கிறீங்க. ஸோ இது வந்து சுலபமாக வந்து எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச விஷயம்தான். இந்த கோரிக்கையை வந்து திமுக வைத்ததா மத்திய அரசு சொல்லுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க இன்னொரு தரப்பினர் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க திமுக வச்ச கோரிக்கையில் இதனால் எங்களுக்கு பலன் இருக்குது, ஆனால் பெரிய பலன் இல்லை, ஒரு 2 நிமிஷம் சேவ் ஆகும் மதுரையில் கோவையில் வச்சா அப்படின்னு ஒரு தரப்பினர் சொல்கிறாங்க சார். இது வந்து வெளிப்படைத்தன்மையாக எல்லாருக்கும் ஒரு தெரிகிற விஷயமா இருக்குது. இது வந்து அவங்க வேணும்ட்டே செய்கிற மாதிரி இருக்கா, இல்லை அது பெறணும்? அந்த கோரிக்கையை யார் படித்தா? மத்திய அரசுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அந்த கோரிக்கையில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு இது வரைக்கும் பொதுவெளியில் வரல. சில கோரிக்கைகள் வெளியிட்டிருக்காங்க சார். அதில் வந்து லத்தாச்சிக்கா அதில் இருக்கா? அப்படிலாம் வாய்ப்பு இருக்காது. அப்படி இருக்குன்னா அவங்க வந்து இப்போ திரும்பி கேட்கணும்னு அவசியம் இல்லை. எனக்கு அதில் இன்ட்ரெஸ்டே இல்லைன்னா நான் எதுக்கு அதில் போயிட்டு இது பண்ணணும்? அதாவது ஃபோனில் பேசும்போது நம்ம என்ன வேணாலும் பேசிக்கலாம். ஒரு ரைட்டிங்காக கொடுக்கும்போது அது ரெக்கார்டு, அதில் வந்து 2 நிமிஷத்தில் போயிடலாங்க, எதுக்குங்க கோயம்புத்தூருக்கு மெட்ரோ, நாங்கள் சும்மா கேட்குறோம், இஷ்டப்பட்டா கொடுங்க அப்படின்னு ஒரு மாநில அரசு எழுதுவாங்களா?
அப்படி எழுதியிருந்தா அந்த அறிக்கை வந்து பிஜேபிக்கு தானே அது அட்வான்டேஜ். இது இங்கே உள்ள அரசியல்வாதிகள் பேசுறது. திமுக வந்து அவங்க தன்னுடைய கோரிக்கையை ரொம்ப ஸ்ட்ராங்காக வைக்கல. அவங்க வந்து சும்மா குட்டாம்போக்கா கேட்குறாங்க மதுரைக்கும் கோயம்புத்தூருக்கும் மெட்ரோ கொடுங்கன்னு. அவங்க ஸ்ட்ராங்காக கோரிக்கை வச்சிருந்தா மத்திய அரசு கொடுத்துருக்கோம் அப்படின்றது சிலருடைய கருத்து. அந்த கோரிக்கையில் என்ன இருந்ததுன்னு உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. அதில் உள்ள சாராம்சத்தில் ஒரு 2-3 விஷயங்கள் தான் சொல்கிறாங்க. கேட்டாங்க, இப்போதைக்கு கொடுக்கலன்னு ரத்து பண்ணிட்டாங்க. இதுதான் எப்போதுமே இந்த 2 நிமிஷத்தில் போகிறது, 1 நிமிஷம் போகிறதுலாம் அந்த கோரிக்கையில் எந்த அரசுமே அப்படி வைக்க மாட்டாங்க. இல்லை சார், அப்போ அது கூட ஒரு எக்ஸாக்டான காரணம் என்னமா இருக்கும் சார்? இல்லை, மத்திய அரசு ஃபுல்லாக அது என்ன மாதிரி விளக்கம் சொல்லியிருக்காங்கன்னு தெரியல. ஒரே வரி நம்ம படித்தது பார்த்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு அந்த 10 அடி சொல்கிறாங்க சார். ஆக்சுவலாக சென்னையை கம்பேர் பண்ணும்போது கோவை மதுரையில் வந்து அந்த 10 அடி ப்ராப்ளமாக இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அப்படி நம்ம அந்த மெட்ரோ ரயில் செயல்படுத்தும் போது தனியாரோட கட்டிடங்கள் வீடுகள்லாம் இடிக்கப்பட நிலைமை வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறது நியாயமான விஷயம் மத்திய அரசு சொல்லுது. ஆமாங்க சார். சென்னையில் எவ்வளோ வீடு இடிச்சிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? மெட்ரோவுக்கு சென்னையில் மண்ணடியில் ஒரு போலீஸ் குவார்ட்டர்ஸ் ஒன்று இருந்துச்சு. கிட்டத்தட்ட 40 ஆண்டு கால குவார்ட்டர்ஸ். இந்த மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் வைக்கிறதுக்காக அந்த குவார்ட்டர்ஸ் இடிக்கப்பட்டது. தண்டையார்பேட்டை இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அகஸ்தியா தேட்டருக்கு பாதி மெட்ரோ இடிக்கப்பட்டது. அந்த சைடில் உள்ள வீடுகள் இடிக்கப்பட்டது. அதாவது மெட்ரோவுடைய கான்செப்டே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அது மேலே வருது இல்லை, அவங்களுக்கு ஒரு 30 கிலோமீட்டர் மெட்ரோ போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 25 கிலோமீட்டர் பூமிக்கீழே தான் போகிறாங்க. 25 கிலோமீட்டர், எக்ஸாக்ட் 20 கிலோமீட்டராவது பூமிக்கீழே தான் போகிறாங்க, டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல். மீதி இந்த 10 கிலோமீட்டர் தான் ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல மேலே, முடிகிற இடத்துல மேலே டிவைடட் பை பிரிச்சிடுறாங்க. மற்றபடி இதில் வேற யாருக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. அது கெட்டும் போது தான் டிஸ்டர்பன்ஸு. அந்த ஒரு ரோட்டை வந்து சுருக்கிடுவாங்க. ஒரு 60 அடி ரோடுன்னு வச்சுங்களேன், எக்ஸாம்பிள் ஒரு 70 அடி ரோடு, 70 ஃபீட் ரோடுன்னு வச்சுப்போம். சென்டரில் கொண்டு வந்து வைக்கிறாங்கன்னா, இந்த 70 ஃபீட் ரோடு வந்து இந்த பக்கம் ஒரு 15 அடி, இந்த பக்கம் 15 அடி தான் போக்குவரத்தே இருக்கும். மீதி 40 ஃபீட் வந்து அவங்க அந்த அலைன்மெண்ட்லாம் வச்சு சுற்றி இது பண்ணி அந்த இதை கெட்டுவாங்க. கெட்டுற வரைக்கும் தான் டிஸ்டர்பன்ஸ். கெட்டி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தூண் வந்து ஒரு ரவுண்டில் இருக்கும். அதை ஒட்டியே 2 வீலர்லாம் போகும், கார் போகும், டிஸ்டர்பன்ஸ் கிடையாது. அப்போ இவங்க வந்து வீடு இடிப்போம், பில்டிங் இடிப்போம்னா அது சென்னையிலேயே நடைமுறையில் இருக்க. இல்லை சார், இப்போது சென்னையில் மதுரை கோவையை கம்பேர் பண்ணும்போது சென்னையிலே இப்படி நடக்கும்போது, சென்னை கொஞ்சம் பெரிய இடம், அதுலேயே நீங்கள் சொன்ன மாதிரி இந்த அதிர்வுலாம் ஏற்பட்டு கட்டிடங்கள்லாம் இடிஞ்சிருக்கு சொல்றீங்க. ஆனால் சென்னை இடிச்சிருக்காங்க, வேணுன்றதுக்காக இடிக்கிறாங்க, பர்மிஷனோட, கோர்ட் ஆர்டரோட. அவங்களுக்கு வந்து நஷ்டஈடு கொடுத்து, நஷ்டஈடுலாம் சாதாரண நஷ்டஈடுலாம் கிடையாது, இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட் ரேட்டை விட அதிகமாகவே கொடுத்து அவங்கள்ட்ட வந்து ப்ராப்பராக எழுதி வாங்கி அந்த பில்டிங்கை இன்னும் நல்லா தெரிஞ்சுங்க. ஒரு காலத்தில் தான் வந்து இடிக்கும் போது வந்து ஒரு வீடு வந்து 10 லட்ச ரூபாய்க்கு போகுதுன்னா அரசு அந்த இடத்த அதாவது வேலைகளுக்காகவோ ரோடு அகலப்படுத்துறதுக்காகவோ எடுக்கிறாங்கன்னா, அன்னைக்கு மார்க்கெட் ரேட்டு 10 லட்சம்னா 3 லட்சம் கொடுப்பாங்க. இது ஒரு காலம். இப்போ மெட்ரோ ஸ்டேஷன் வந்து ஒரு இடத்த எனக்கு வேணும், இந்த பில்டிங்கு கட்டுறதுக்கு எங்களுக்கு தேவை அப்படின்னா இன்னைக்கு 10 லட்சம்னா 20 லட்ச ரூபா கொடுக்குறதாக தகவல் இருக்கு. அப்போ விருப்பப்பட்டே எல்லாம் வீடை கொடுத்துட்டு போகிறான், மார்க்கெட் ரேட்டோட அதிகமாக கேட்குறாங்க. அது ஒரு பெரிய தகவலே இருக்குது, நிறைய பேர் பரவலாக பேசக்கூடிய விஷயம் அது. அதான் சார், இப்போ சென்னையிலே நம்ம இடிக்கிறோன்ற போது அப்போ மதுரையும் கோவையும் இதை விட சின்னதாச்சு சார், அது இன்னும் பாதிக்கப்படும். இல்லை, சின்னது பெருசு மேட்டர் நிலப்பரப்பு மட்டும் நான் சொல்கிறேன் சார். அதாவது ரோடு எல்லாமே அங்கேயும் 70 ஃபீட் 100 ஃபீட் ரோடெலாம் இருக்குது, கோயம்புத்தூர்லேயும் இருக்குது, மதுரையிலையும் இருக்குது. அப்போ நமக்கு ஒரு திட்டங்கள் வேணும், அந்த மக்கள் அதை உபயோகப்படுத்தணும், தேவைன்னும் போது சில விஷயங்கள் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணி. மெட்ரோன்றது நம்ம அந்த சிறு இடங்களுக்கு மெயின் ரோடு அதை பற்றி இல்லைங்க, மெயினான இடத்துல. இப்போ நீங்கள் மவுண்ட் ரோடு நம்ம சென்னையில் மிக முக்கியமான இடம். இந்த மெட்ரோ கட்டும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ டிராஃபிக் இருந்தது. இன்றைக்கி வந்து ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து பாரிஸ்லேருந்து ஏர்போர்ட் நீங்கள் காரில் போகணுன்னா குறைந்தது 1.5 மணி நேரம். இன்றைக்கி மெட்ரோவில் ஏறினீங்கன்னா 35-40 நிமிஷம். ஹைகோர்ட் மெட்ரோவில் ஏறினீங்கன்னா 40 நிமிஷம் ஏர்போர்ட் போயிடலாம். அதாவது நமக்கு வந்து ஒரு விஷயம் வேணும்னா ஒரு காட்டை அழித்து வீடு கட்டணும், ஒரு ஏரியா பண்ணணுன்னா அதில் நல்ல மரமும் போகும், கெட்ட மரமும் போகும். அது மாதிரி தான் வேணுன்றவங்களுக்கு அந்த நஷ்டஈடு அதிகமாக தான் கொடுக்குறாங்க. அந்த மக்கள் அதை விரும்புகிறாங்க அப்படின்னும் போது அவங்க அதை உபை பண்ணி தான் போகிறாங்க. நீங்கள் ஒரு கருத்து கேட்பே கேட்கலாம், மெட்ரோ வேணுமான்னு மதுரை மக்கள்கிட்ட போய் நீங்களே கேட்கலாம். மீடியாவோ இல்லை மத்திய அரசோ ஒரு குழு அமைச்சு, ஏங்க உங்களுக்கு சின்ன இடமா இருக்குது, வீடுலாம் போகுங்க, உங்களுக்கு மெட்ரோ வேணுமா, தமிழக அரசு கேட்குதுங்க அப்படின்னு கேளுங்க, கோயம்புத்தூரில் கேளுங்க. பெரும்பான்மை மக்கள் எங்களுக்கு வேணாம்னா நிறுத்திடுங்க.
வேணும்னா நீங்கள் செய்யலாமே. மக்களுக்கு பாதிக்கக்கூடிய திட்டங்கள் எதாக இருந்தாலும் எந்த அரசுமே அதை செய்யக்கூடாது. எனக்கு கேட்டால் அது பிஜேபியாக இருந்தாலும் சரி, திமுக இருந்தாலும் சரி, அதிமுக இருந்தாலும் சரி, காங்கிரஸாக இருந்தாலும் சரி, மக்களுடைய இஷ்டப்படுறாங்கன்னா அதை நீங்கள் உபயோக பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து இன் ஃப்யூச்சரில் வந்து ஒரு அருமையான திட்டமாக இருக்கும். இன்றைக்கி கஷ்டமாக இருந்தாலும் இன் ஃப்யூச்சரில் மெட்ரோன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு இதாக இருக்கும். சார், இறுதி கட்டமாக இப்போது நீங்கள் சொல்கிறத பார்த்தீங்கன்னா, இப்போது திமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஏற்படுற சண்டையில் மக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்ல வரீங்களா சார்? பிஜேபி திமுக சண்டை இது வந்து அரசியல் களம். இதில் இன்றைக்கி அவங்க எதிரியாக இருப்பாங்க, நாளைக்கு கூட சேர்ந்துக்கலாம். அதை வந்து ஏன்னா எதனால சார் இப்போ வந்து திமுக வந்து இவங்க இந்த கோரிக்கையை முன் வச்சு மத்திய அரசு நிராகரிச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அதுவும் எலெக்ஷனுக்கு முன்னாடி இன்னும் 2-3 months தான் இருக்குது. நயினார் நாகேந்திரன் என்ன சொல்கிறாருன்னா, எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்து எங்களால் வந்து அது திறக்கப்பட வாய்ப்பு உள்ளது, நாங்கள் திரும்பி தான் அனுப்பிச்சிருக்குமே தவிர நிராகரிக்கப்படலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ திமுக தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் வந்து அதையே வந்து கோரிக்கையாக வைக்கலாம் தன்னோட தேர்தல் பரப்புரையில் அப்படின்னு குற்றம் சாட்டுறாங்க. அதான் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் உங்களுக்கு. இது வந்து அரசியல் கேம் தான். அதனால மக்கள் பாதிக்கப்படுறாங்க. ஒன்றிய அரசு வந்து திமுக அழுத்தம் கொடுத்து அந்த திட்டத்தை ரத்து பண்ணுறாங்க. அதை ரத்து பண்ணி 2 நாள் கூட ஆகலை. அதை அந்த மாநில தலைவர், பிஜேபி மாநில தலைவர், நாங்கள் தேர்தலுக்கு அப்புறம் கொண்டு வர முடியும் எங்களாலன்றாரு. அப்போ இப்போ திமுக செய்தால் மக்களுக்காகன்றது இங்கே மேட்ரு இல்லை, அதை நம்ம கொண்டு வந்து மக்கள் மத்தியில் பேர் வாங்கணுன்றது தான் மேட்ரு. அப்போ இந்த தேர்தலுக்கு அதை பயன்படுத்திக்கணும். இப்போ திமுக வந்து ஒன்றிய அரசு கொடுக்கலன்னு சொல்லுவாங்க, ஏற்கனவே சொன்னது தான். நான் ரத்து பண்ணிட்டாங்கன்னு அவர் இல்லை, எங்களுக்கு ஓட்டு போடுங்க, நாங்கள் ஜெயிச்சோம்னா உடனே கொண்டு வரோம். அப்போ வந்து இது ஒரு ஓட்டு அரசியல். எலெக்ஷன் கிட்ட வந்தனால நீங்களாம் சேர்ந்து அதிமுக பிஜேபி நம்ம அலையன்ஸ்லாம் எல்லாம் சொல்லுங்கள், எல்லா ஊர்லேயும் பேசுங்க, நம்ம ஜெயிச்சா மெட்ரோ வரும்னு சொல்ல, அப்போ நம்ம ஓட்டு போடுவோம். ஆமாம், இது ஒரு அரசியல் தாங்க. இதில் வந்து பகடைக்காய் மக்கள், அவ்வளோதான். நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? இதில் எங்கே சுற்றி எங்கே வந்தாலும் பாதிக்கப்படுறவன் மக்கள் தான். இன்றைய அரசியல் வந்து வேற, 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அரசியல் வேற. அன்னைக்கு அரசியல் சர்வீஸாக இருந்துச்சு, அரசியல் நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி அரசியல் கமர்ஷியல் ஆயிடுச்சு, பிஸ்னஸ் ஆகிடுச்சு. அதனால் அரசியல் இன்றைக்கி மோசமாக போச்சு, அவ்வளோதான். இது யாரும் மறுக்கவே முடியாது. ரொம்ப நன்றி சார், உங்கள் தகவல்களை பகிர்ந்து